ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டியது, காலம் எப்படிப்பட்டதாக இருந்தது. அடுத்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் பூமியை பார்த்தார், இது அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால் ஆண்டவர் வருத்தப்படுகிறார். தான் உண்டாக்கின ஜனங்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி பூமியினுடைய நிலைமை அப்படித்தான் சீர்கெட்டு போய் பரிதாபமாய் வேதனையான அனுபவங்கள், வேதனையான காரியங்கள் நடக்கிறதை பார்த்து ஆண்டவரை துக்கப்படுகிறார். இன்றும் பாருங்கள், உலகம் எங்கும் ஒரு விதமான காரியங்கள் தான், மனிதாபிமானமற்ற செயல்களை நாம் பார்க்கிறோம். கொலைகள், கொள்ளைகள், என்ன கொடூரமான இந்த யுத்தத்தின் நிமித்தமா தாக்குதல்கள், கூட்டமாய் ஜனங்கள் மறிக்கிறார்கள். எவ்வளவோ நெருக்கம், ஜனங்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கிறார்கள். என்ன செய்வது? அகதிகளாய் மாறுகிற ஒரு நிலைமை, வியாபாரங்கள் எல்லாம் நஷ்டங்களாய் மாறுகிற ஒரு நிலைமை, தேசங்கள் எல்லாம் இன்னைக்கு தத்தளிக்கிறதை பார்க்க முடிகிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமார நாட்கள் நடக்கும் என்று லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்திலிருந்து இயேசு பூமியில் இந்த நாட்கள் சொன்ன காரியங்களை பார்க்க முடிகிறது. இவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பூமி சீர்கெட்டு போயிருந்தாலும், சூழ்நிலை சாதகமாக இல்லாமல் போனாலும் தேவனோடு நடக்கிற, தேவனோடு பேசுகிற, தேவனோடு உறவாடுகிற, தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்தை அவர் வைத்திருந்தார். அதனால்தான் வேதம் சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததாம். அவர் பெரிய அழிவு நின்ற நோவா மட்டுமல்ல, அவர் குடும்பமே காப்பாற்றப்படுகிறது. ஒரு திட்டத்தை கொடுக்கிறார், ஒரு பேழையை செய்து காப்பாற்றப்படுகிறார். இந்த நாட்களிலும் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தான், இன்னும் ஆண்டவரை கிட்டிச் செல்லத்தக்கதாய், இன்னும் நம்முடைய ஜெப வாழ்க்கையை அதிகமாக்க முடியாய், இன்னும் அவரை நோக்கி பார்க்கத்தக்கதாய், அவரோடு நடக்கிற, அவரோடு பேசுகிற, அவரோடு உறவாடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நாம் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எங்கு பார்த்தாலும் இப்படிப்பட்ட கடினமான கொடூரமான காலத்துக்குள் வந்துவிட்டோம். ஏனென்றால் நாம் கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும், எங்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். அந்த சூழ்நிலையில நம்மை முழுவதுமாய் தாழ்த்தி ஆண்டவரோடு நடக்க கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், அதோடு மட்டுமல்ல நம்முடைய மனதில் ஒரு பெரிய சமாதானமும் தைரியமும் சுகமும் உண்டாகிவிடும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஜான் பிளஸ்டர் சொல்லி ஒரு ஊழியருடைய வாழ்க்கையை நான் படித்தேன். அவர் சுவிட்சர்லாந்து தேசத்தை சேர்ந்தவர். 18ஆம் நூற்றாண்டில் ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். அவரை குறித்த அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அந்த நூற்றாண்டினுடைய நிக்கோதேம் என்று சொல்லி அவருக்கு ஒரு பெயர் சொல்வார்களாம். ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதன் என்று சொல்லுவார்களாம். இன்னும் சிலர் அவரை குறித்து சொல்லும்போது அவர் நடமாடுகிற ஒரு தேவதூதன். ஒரு முறை வெகு தூரம் ஊழியத்திற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது இருட்டாகிவிட்டது, இரவு நேரம் வந்து விட்டது. என்ன செய்வது, எங்கு தங்குவது என்று அப்படியே சுற்றி பார்க்கும்போது ஒரு வீட்டின் கதவை போய் தட்டுகிறார். அந்த வீட்டில் உள்ள மனிதர் திறந்து பார்த்து, நான் இங்கு தங்கிக்கொள்ளலாமா என்று கேட்கும் பொழுது இவர் புதிதாக இருக்கிறது, இந்த மனிதனை உள்ள விடுவதா வேண்டாமான்னு அவர் யோசித்தாலும், சரி தனியா வந்திருக்கிறாரு, அதனால கொடுப்போன்னு அந்த வீட்டுக்குள்ளே அவர் அனுமதித்து விட்டார். பயத்தோடு தான் வீட்டுக்காரர் திறந்து உள்ளே விடுகிறார். அந்த வீட்டில் உள்ள அந்த ஓனர் கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவர் பேசும் பொழுது இவருக்கு ஒரு தைரியம் வருகிறது, ஒரு சந்தோஷம் வருகிறது. இவர் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு ஜெபித்து விட்டு முடித்த உடனே ஒரு அறை கொடுக்கப்படுகிறது. அந்த அறைக்கு போய் விடுகிறார். வீட்டில் அந்த மனிதன் தூங்குவதற்கு போய்விட்டார்கள். இந்த அறைக்குள் போன அந்த தேவனுடைய ஊழியக்காரர் பாட்டு பாடி துதித்து இரவெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இவர் துதித்து பாடி ஜெபிக்க அந்த வீட்டில் உள்ள அறைகள் எல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தால் நிரம்பி விட்டதாம். அந்த அறைகளுக்குள்ள ஒரு விதமான ஒரு வெளிச்சம் ஒதுக்க ஆரம்பித்ததாம். அந்த வீட்டினுடைய ஓனர் அவரால் சும்மா தூங்க முடியவில்லை. அவரும் எழுந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருடைய அறையிலே ஜெபிக்க ஆரம்பித்து விட்டாராம். பாருங்கள், தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்திற்குள் வரும் பொழுது அவரையும் சும்மா இருக்க விடவில்லை, அவரும் ஜெபிக்கிறவராய் மாறிவிட்டாராம். காலை விடிந்த உடனே இந்த ஜான் பிளட்சர் எழுந்திச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணி ரெடி ஆயிட்டு தன்னுடைய பிரயாணத்தை தொடரும் போது போயிட்டு வரேன்னு சொன்னாராம். இந்த வீட்டில் உள்ள மனிதனுக்கும் அந்த ஊழியரை அனுப்புவதற்கு மனசே இல்லையா. ஐயா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போனா நல்லா இருக்குமே சொல்லும் போது, இல்லை நான் ஊழியத்தை நிறைவேற்ற போகணும் அப்படி சொன்னாலும், அந்த வழியில எப்பமாவது வந்தீங்கன்னா தயவு செய்து எங்க வீட்டுல வந்தா நீங்க தங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்தி கேட்டாராம். பாருங்கள், எவ்வளவு பெரிய மாற்றத்தை அந்த ஊழியர் அந்த வீட்டிற்குள் கொண்டு வந்து விட்டார். காரணம், தேவனோடு சஞ்சரிக்கும் போது போகிற இடங்களிலெல்லாம் நன்மை உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது. அப்படிப்பட்ட மனிதர்களை எழும்பும்படியா நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்களால் நாமும் ஏன் மாறக்கூடாது? அதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள் ஓய்ந்த பாடில்லை, குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, பிரிவினையின் காரியங்கள் தலைவிரித்து ஆடுகிற காலகட்டத்திற்குள் வந்துவிட்டோம். இன்று நாம் நோவாவை போல தேவனோடு சஞ்சரிக்க கற்றுக்கொள்ளுவோம்.
ஜெபிக்க கற்றுக்கொள்ளுவோம். இன்னும் ஆண்டவரோடு அதிக நேரத்தை செலவழிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வீட்டில் மட்டுமல்ல, நம்முடைய பட்டணத்தில் மட்டுமல்ல, தேசங்களிலே மாற்றம் வரும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வர முடியும். இந்த சிந்தனையோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, புதிய நாளை காணும்படியாக கிருபை கொடுத்திருக்கீங்க. நிச்சயமற்ற உலகம் அப்பா, நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. எந்த பட்டணம் இருக்கும், எந்த கட்டிடம் இருக்கும், என்ன நடக்கும், எங்கு வேலை இருக்கும், இந்த கம்பெனி ரன் ஆகும், இந்த கம்பெனி மூடப்படும், சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. பார்த்தால் பிசினஸ் எல்லாம் இன்னைக்கு நஷ்டத்தில் போகிறது. ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடுகிற ஒரு நிலைமை, எரிபொருள் பற்றாக்குறை, எந்தவித போக்குவரத்தும் வெகு தூரம் போக முடியாத ஒரு நிலைமை அப்பா. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாங்கள் உம்மோடு நடக்கக்கூடிய ஒரு கிருபையை தாங்க, சஞ்சரிக்கக்கூடிய பாக்கியத்தை தாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போய் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பார். நீங்க பக்க பலமாக இருந்து நீங்க கூட இருக்கிறத காண்பீங்க. உம்முடைய பலத்தினால் இடைக்கட்டி தொடர்ந்து நியமித்திருக்கிற பாதையில் ஓட வைங்க. நன்மை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், யுத்தங்கள் ஓயட்டும், தேசங்கள் அமைதியாய் அமெரிக்கையோடு ஜனங்கள் தங்கியிருக்கத்தக்கதாய் சூழ்நிலைகள் மாறட்டும். இந்த நாள் முழுவதும் நடத்தலை கேட்கிறோம், பாதுகாப்பை கேட்கிறோம், கிருபையை கேட்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பூமி எங்கும் சீர்கெட்டு போன குழப்பமான சூழ்நிலை தான் நோவாவின் காலம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தேவனோடு நோவா சஞ்சரித்தார். முழு குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அதற்கான வழியை கர்த்தர் திறந்தார். இந்த நாளில் நாம் தேவனோடு நடக்கிற, சஞ்சரிக்கிற அனுபவத்துக்குள் வருவோம். நிச்சயமாகவே மாற்றத்தை நாம் பார்ப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.